கரகரன்னு வெங்காய பகோடா மெல்லிதான பெரிய வெங்காயமாக அரைஞ்சிக்கிறோம். ஒரு கப்பால் 1 கப்பு அளந்துக்கிறேன். நல்லா அமுத்தி வச்சு இதுக்கு 1/2 கப்பு கடலை மாவு. கடலைப்பருப்பை நீங்கள் வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நினச்ச பலகாரங்கள் செய்துக்கலாம். 1/2 பங்கு கடலை மாவு, 1/4 பங்கு பச்சரிசி மாவு. கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம், வீட்டில் தயாரித்ததாகவும் இருக்கலாம். 1/4 பங்கு. இந்த அளவுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுத்து அமுத்தி ஒரு 20 நிமிஷம் வச்சிடணும். அப்போ வெங்காயத்தில் இருக்க மாய்ச்சர்லாம் வெளியே வந்து அந்த மாவோட கலக்கும். 20 நிமிஷத்துக்குள்ளே இதுக்கான பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, 1/2 இன்ச்சு இஞ்சி இதெல்லாம் தட்டி வச்சுக்கிறோம். கருவேப்பிலை கிள்ளி வச்சுக்கிறோம். பெருங்காயம், சோம்பு, வரமிளகாய் பொடி, மஞ்சப்பொடி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை காய்ச்சி மாவோட இப்போ ஊற்றுறேன். இதெல்லாம் 20 நிமிஷம் கழித்து தான் பண்ணுறோம். நல்லா எண்ணெய் எல்லா பக்கமும் படுறது போல் முதல்ல கரண்டியில் கிளறிட்டு இப்போ கைகளால் கிளறி கொடுக்குறோம். அது நல்லா புட்டு மாவு போல் பிடிக்கி வருது. அப்போ இதை ஒவ்வொரு பொருளாக சேர்த்து பிசையாமல் கலந்து கொடுக்குறோம். இஞ்சி, பச்சை மிளகா, பெருங்காயம், வரமிளகாய், பூண்டு, சோம்பு எல்லாம் போட்டுக்கிறோம். சோடா உப்பு கண்டிப்பாக 2 பிஞ்சு இப்போ சேர்க்குறோம் கடைசியாக. அப்போனா எண்ணெய் குடிக்காதுங்கிறதுக்காக இப்போ சேர்க்குறது. நல்லா கலந்து கொடுத்துட்டோம். புட்டு மாவு போல் இருக்குது, அதனால் தண்ணியை தெளித்து பிசைகிறோம். அதனுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த வரமாவில் மட்டும் கொஞ்சம் அப்படியே தண்ணி தெளித்தோம்னா அது அப்படியே ஒன்று சேர்ந்துக்கும். இது போல் நீங்கள் பகுதியாக தாம்பாளத்தட்டில் நிறையா இருந்தால் அப்படி பிசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிட்டு ஆனால் உதிர்த்து விட்டுறோம். இதில் மாவு தேவையான அளவு எடுத்து ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஒரு துளி எண்ணெயில் போட்டு பார்க்குறோம், மேலே எலும்பி வருது பாருங்கள். அப்படி எடுத்து அப்படி லைட்டான ப்ரெஸ்ஸு அப்படி. ஏன்னா வெங்காயம் வந்து வெளியே தெரியுது இல்லையா, அது மாவோடு ஒட்டுறதுக்கு. இதே மாதிரி எவ்வளவுனாலும் இப்போ 1 படி வெங்காயம் எடுத்திங்கன்னாலும் 1/2 படி கடலை மாவு அப்படின்னு போடுங்க. நல்லா கரன்னு அருமையாக இருக்கும். கடையில் வாங்குறத விட ருசி கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும். நீங்கள் நம்பி இதே மெத்தடில் செய்யலாம். கொஞ்சம் ஃப்ளேமை ஏற்றுறது இறக்கிறது அது போல் தான் பண்ணிக்கணும். 3 நிமிஷத்தில் பெரட்டி கொடுத்துர்லாம். நல்லா இப்படி மெரூன் ஷேடு வந்தோடனே எடுத்துடலாம். கரன்னு இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு பொடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த தூளெல்லாம் எடுத்து ரசம் சாதத்துக்கு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இதில் கொஞ்சம் கீழே கழிவுகள் தங்கி தான் இருக்கும். அதை வடிகட்டி நம்ம தோசை தாளிப்புக்கெல்லாம் எடுத்துக்கலாம். சவுண்டு பாருங்கள். இதே ரேஷியோவில் நீங்கள் போடுங்க. கொஞ்சம் கட்டியாகவும் இருக்குது பாருங்கள். பகோடா இது போல் தான் இருக்கணும். எப்படி உதிருது பாருங்கள். வெங்காய பகோடா செய்கிறது ஒரு ஆர்ட்டு தாங்க. வீட்டில் இருக்க தராசில் அளந்து கூட பார்த்துட்டேன், 300 கிராம் இருந்தது இந்த அளவுகளுக்கு. தரம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நாம் வீட்டில் இப்படி செய்யும் பொழுது. இதுக்கான டிப்ஸுன்னு பார்த்திங்கன்னா இந்த அளவுகள் இதே அளவுகள் போடுங்க. 20 நிமிஷம் கண்டிப்பாக மாவு வெங்காயத்தை ஊற வைங்க உப்பு போட்டு. அப்புறம் நல்லா அந்த எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு அது வந்து நல்ல ஒரு கெட்டியான டோவாக இருக்கும்போது தண்ணியை தெளித்து பிசையணும். கண்டிப்பாக சோடா உப்பு 2 பிஞ்ச் போடணும். எண்ணெய் குடிக்காது, நல்லா மொறு கரகரன்னு இருக்கும். 3 நாட்கள் நாம் ஒரு டப்பாவில் சேவ் பண்ணி சாப்பிட்லாம். வெங்காயமும் மாவுகளும் கரெக்டான அளவுகள் கொடுத்ததால் இதில் டிப்ஸுன்னு சொல்கிறதுக்கு எதுவும் பெரிய விஷயங்கள் இல்லை. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.